அனைவருக்கும் லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவோட ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு பெர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதை என்ன சொல்லணும்னா ஒரு கேரக்டர், இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆக்ஷன்ஸ். அதாவது அது ஒரு கேரக்டர், அது சம் ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ப்ளஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அது ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், அது ஒரு ஆப்ரேட்டர். அது என்ன பண்ணணும்னா அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நம்மளோட ஜாவா ஆப்ரேட்டர்ஸை வந்து யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் யுனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஆப்ரேட் ஆன் ஒன் ஆப்ரண்ட், அதாவது ஒரே ஒரு ஆப்ரண்டில் மட்டும்தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும். இதோட ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டரோட அதிகமாக இருக்கும். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் மோஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதே இது பைனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரண்ட்ஸில் ஒர்க் ஆகும். இதோட இது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன், அதாவது அசைன்மெண்ட், காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் என்னன்னு சொல்ல மாட்டாங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்ல மாட்டாங்க, அது யுனரி ஆப்ரேட்டர்னு சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது 3 ஆப்ரண்டில் ஒர்க் ஆகிறது தான் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அது ஒன்று தான் இருக்குது. கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன மோஸ்ட்லி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஆப்ரேட்டரில், ஜாவாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், 2 ரிலேஷனல் ஆப்ரேட்டர், 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர், 4 டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், 5 ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், 6 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், 7 பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் யுனரி ஆப்ரேட்டர்ஸ். மொத்தம் வந்து 8 விதமாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதில் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த 5 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ப்ராக்கெட்டில் நான் அதோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ஸ்லாஷ் அண்டு பர்சன்டேஜ் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ், இந்த ஆப்ரேஷனுக்கான ஆப்ரேட்டரோட ரெப்ரசன்டேஷன்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. ஒன்று வந்து ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தென். இந்த மாதிரி மொத்தம் 6 விதமாக ஆப்ரேட்டர்ஸ் இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னும் இதை வந்து சொல்லுவாங்க. அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லாஜிக்கல் அண்டும் லாஜிக்கல் ஆரும் பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். லாஜிக்கல் நாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லப்படுற இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு டைரெக்டாக சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிரஷன் 1 கோலன் எக்ஸ்பிரஷன் 2. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் 1 இல்லைன்னா எக்ஸ்பிரஷன் 2 வந்து ஈல்ட் பண்ணுறதுனால தான் இதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். மொத்தம் 3 ஆப்ரண்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகும். அடுத்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சொல்லலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா சைன்டில் ஒர்க் ஆகும், சைன்டு லெஃப்ட் ஷிஃப்ட், சைன்டு ரைட் ஷிஃப்ட். இன்னொன்று வந்து அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட். ஸோ மொத்தம் 3 விதமாக ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சலாம். ஒன்று வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதில் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்லலாம்னா பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் யுனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதோட சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதோட சிம்பிள்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து பிட் வைஸாக 1 பிட் பை பிட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யுனரி ஆப்ரேட்டர்ஸ். யுனரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யுனரி ப்ளஸ், யுனரி மைனஸ், யுனரி இன்க்ரிமெண்ட், யுனரி டிக்ரிமெண்ட் அண்ட் லாஜிக்கல் காம்ப்ளிமெண்ட்.
ஸோ மோஸ்ட்லி யூனரி டிக்ரிமெண்ட் அண்ட் யூனரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க யூனரி ஆப்ரேட்டர்ஸ்ன்ட்டு. இதில் வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க, ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ரேட்டர்ஸாக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டரோட ப்ரிசிடென்ஸ், அதாவது என்ன ஆர்டரில் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் மோர் தென் 1 ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரோட ரூல்ஸ் என்ன, எது வந்து எப்படி ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், எது லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும், எது ரைட் டு லெஃப்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதாவது பெரான்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னா ஹையர் ப்ரிசிடென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்போ மோர் தென் 2 ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யுனரி ஆப்ரேட்டரான ப்ளஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸு, லாஜிக்கல் நாட்டு, யுனரி ப்ளஸ்ஸு, யுனரி மைனஸ், இதெல்லாம் வந்து யுனரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த யுனரி ஆப்ரேட்டர் எப்போவுமே வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ் தான் மற்ற ஆப்ரேட்டர் தவிர. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ரைட் டு லெஃப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து ஸ்டாரு, ஸ்லாஷு, மாடுலு, இது 3 வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வரும். இது வந்து எப்படி, இதுதான் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஹையர் ப்ரியாரிட்டி. இது வந்து லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இது 2 ஒரே ஆப்ரேஷனில் இருக்குன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒரே எக்ஸ்பிரஷனில் இருக்கும்போது லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், இது 4 வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா லெஃப்ட் டு ரைட், எல்லாமே ஒரே இதில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கம்பேரிசன் ஆப்ரேட்டரான ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அது 2 வந்து அதுக்கு அடுத்த ப்ரெசிடென்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு லாஜிக்கல் ஆர், இந்த 2 ஆப்ரேட்டர் வந்து அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லாஜிக்கல் அண்டு, அதுக்கப்புறம் தான் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் வந்து என்ன இருக்கும்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்கும். இதில் கண்டிஷனல் ஆப்ரேட்டரும் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ரைட் டு லெஃப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மோர் தென் 1 ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ அசோசியேட்டிவ் ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் யுனரி ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ரைட் டு லெஃப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசிஃபிகேஷனை மட்டும் பார்த்துருக்கோம், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஜாவாவில் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இனி வரப்போகிற பதிவுகளில் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.